ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த லோட்டஸ் கூடை தாங்க. இதை நீங்கள் பூஜா கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா யான் வச்சுக்கிறதுக்காக தாங்க நான் இந்த கூடை போட்டேன். ஏன்னா இது நிட்டிங் பண்ணுறதுக்கோ க்ரோஷே பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும்னு கேட்டாங்க, என் தங்கச்சி கேட்டாங்க, அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல இப்படி ஒரு கேப் கொடுத்து வச்சுருக்கிறது. இந்த மாதிரி அவங்க நூலை இழுத்துட்டு போகும்போது சிக்காகாமல் அவங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படியும் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹோல்ஸில் நூலை விட்டுட்டு அப்படியே இப்படி இழுத்துக்கிட்டே வருவாங்க. அதில் அவங்களுக்கு சிக்காகாமல் அழகாக வரும். அவங்க கேட்டதுனால இந்த ஹைட்டுக்கு நான் இந்த மாதிரி இந்த கூடையை போட்டிருக்கேன். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதை செஞ்சதை பாருங்கள். நம்ம இப்படியே இழுத்துக்கிட்டே போனோன்னா சிக்கே ஆகாது. நம்ம நிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ரோஷே பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தாங்க நான் இந்த பவுல் போட்டிருக்கேன். நீங்கள் இதை பூஜா கூடையாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் எடுத்த அளவை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஹைட்டும் கிடைக்கும், உங்களுக்கு க்ரிப்பு கிடைக்கும். இதில் நீங்கள் ஹேண்டில் வச்சிங்கன்னா இதில் தேங்காய் பழம் எல்லாமே வச்சுக்கலாம். நல்லா அகலமாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்கும். வாங்க இந்த கூடை எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். 36 ஒயர் நான் ரோஸ் கலரில் கட் பண்ணியிருக்கேன். 5 அடியில், க்ரீனில் 6 அடியில் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த பூஜா கூடை எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள், நான் இந்த க்ரீன் கலர் ஒயர் 6 ஒயர் கட் பண்ணதில் 2 எடுத்து 3 நாட் போட்டிருக்கேன். நம்ம இதை சரிசமமாக அளந்துக்கணும், அளந்து நாட் போட்டுக்கணும். இப்போ வாங்க இதை நாம் கிராஸ் கட்டில் போட போகிறோம். எப்படி கிராஸ் கட் போடணுன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இடம் ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நாம் எடுத்து ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி லூஸ் விட்டுறக்கூடாது. ஏன்னா அப்படி விட்டோன்னா நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. இப்படி இழுத்து தள்ளிக்கலாம். இப்போது நம்ம 2 நாட்டில் சேர்த்தோம். இப்போ 3ஆவது நாட்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒயரை நம்ம இப்படி தள்ளிக்கலாம், இந்த ஒயரில் எடுத்துக்கலாம். இப்போது 3ஆவது நாட்டை சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், 3ஆவது நாட்டை சேர்க்க போகிறேன். இப்போ இங்கே சேர்க்காதீங்க, நமக்கு இந்த கீழ் ஒயர்லேருந்து தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இங்கே இப்படி வைக்கிறேன். இதை வச்சு இந்த மேல் போகிற ஒயரில் சேர்க்கக்கூடாது, நம்ம இந்த கீழே போகிற ஒயரில் தான் சேர்த்து வச்சு நம்ம இப்போ போடணும். இங்கே பாருங்கள், இதிலேருந்து இந்த ஒரு நாட்டையும் சேர்த்து நான் ஒரு நார்மல் நாட் போடுறேன். இப்போ இது உங்களுக்கு புரியணும், இது நான் என்ன போடுறேன் என்ன பண்ணுறேன்றது. இப்போ இந்த 3 ஒயரை வச்சு நாம் அருங்கோணத்தை போட போகிறோம். இப்போ ஏற்கனவே பூஜா பாஸ்கெட்டில் நம்ம போட்டிருப்போம் பாருங்கள், அதுலேயும் இதே மாதிரி தான் போட்டிருப்பேன். இப்போது 5 இருக்குது நமக்கு. 3 நாட்டை சேர்த்த உடனே நமக்கு 5 நார்மல் நாட் கிடச்சிருச்சு. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுதான் நமக்கு அடியில் இருக்கிறது. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டைட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயர் துண்டாக இருக்குது பார்த்திங்களா, இதை 2த்தையும் நாம் சேர்த்தோன்னா நமக்கு அருங்கோணம் கிடச்சிடும்.
பாருங்கள், இப்போது நமக்கு 6 நாட்டு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த அருங்கோணம் போட்டுட்டோம். இதில் பாருங்கள், 2 2 நமக்கு கிராஸ் ஆகுது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து நாம் ஒரு நார்மல் நாட் போடணும். இப்போது இது 2த்தையும் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம அந்த 2 ஒயரையாக எடுத்து நம்ம நார்மல் நாட்டு போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம 6 இருந்ததை இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இங்கே நம்ம 6 நார்மல் நாட்டையும் வரா மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கிட்டே வரணும். இப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் கூட போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்டார் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நாம் கட் பண்ணி வச்ச ரோஸ் கலர் ஒயரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 6 நாட் இருக்கும், இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா 6 நாட்டு வரும். அந்த மாதிரி தான் இந்த கூட வரும். இப்போது இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இந்த 2 ஒயர் போகுது பாருங்கள். இந்த மாதிரி இந்த 2 ஒயரை போகுது பார்த்தீங்களா, அதில் நாம் இந்த பிங்க் கலர் ஒயரை நம்ம சேர்க்கணும். இதை நம்ம 5 அடிக்கு கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர் ஒயரை சேர்க்கணும். எப்படி சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். இந்த கூட ஃபுல்லாகவே கிராஸ் கட்டில் தான் நமக்கு வரும். இங்கே பாருங்கள், இதை நான் 2ஆக மடித்து விட்டுக்கிட்டேன் அளந்து. இப்போது இந்த மேலே இருக்கிற 2 ஒயரில் ஒரு சைடு ஒயரை எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவும் போல் எப்படி நார்மல் நாட் போடுவோமோ அதே மாதிரி நாம் நார்மல் நாட் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம நார்மல் நாட் போட்டுக்கணும். கொஞ்சம் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லைன்னா நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த சைடில் போகுது பார்த்திங்களா இன்னொரு ஒயரு, அதில் எடுத்து இன்னொரு நாட்டு நாம் போட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை பிங்க் கலர் ஒயரை சேர்த்துட்டோம். இப்போது செகண்ட் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி பிங்க் கலர் ஒயரை இன்னொன்று 2ஆக மடிச்சுக்கணும். சரிசமமாக மடிச்சுக்கிட்டு நாம் இங்கே பாருங்கள், இந்த பச்சை ஒயர் போகுது பார்த்திங்களா, அது கூடயே சேர்த்து ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி நாம் நார்மல் நாட் போட்டுக்கணும். லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றுன்ட்டு நம்ம அந்த 2 ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கணும் பிங்க் கலரில். இதை நீங்கள் சரிசமமாக முதல்ல ஒயர் ஜாயின் பண்ணும்போது இந்த பிங்க் கலர் ஒயர் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம 6 பிங்க் கலர் ஒயர் சேர்க்கணும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் இன்னும் நான் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 6 சைடும் நாம் இப்போ இது ஒரு சைடு போட்டோம், மீதி இருக்க 5 பக்கமும் நம்ம 6 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், இது மாதிரி போகுது பார்த்திங்களா, அதில் வச்சு
நம்ம 6 ஒயர் ஜாயின் பண்ணோம். பிங்க்கில் நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 6 சைட்லேயும் நம்ம 6 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதே மாதிரி நான் இந்த 36 ஒயரையும் இந்த ரோஸ் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம இந்த இதுவில் வச்சு நம்ம எப்படி போட்டோன்றதை நான் உங்களுக்கு காமிச்சேன். அதே மாதிரி தான் இதை சுற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதே மாதிரி போட்டுக்கணும். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரும் க்ராஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நாட்ஸை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நாம் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்போது இந்த ஒயர் ஃபுல்லாக இப்படி நீட்டாக நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியதான். நம்ம ஸ்டார் கூடையில் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இதுக்கு நமக்கு சுத்து ஒயரே தேவைப்படாது. இது ஃபுல்லாக நம்ம கிராஸ் கட் மாடலில் தான் போடுறோம். இப்போது இந்த சைடு போகிறத வச்சு நம்ம இந்த நீட்டு போட்டுடணும். நான் உங்களுக்கு ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன். எந்தெந்த நாட்டு லூஸ் ஆகுதோ அதை மட்டும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஒயரை வச்சு நம்ம போட வேண்டியது தான். இதே மாதிரி தான் போடணும். நான் வந்து இந்த 6 இதுவும் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த 6 ஒயரை வச்சு போட்டதில் இந்த சைடில் போட்டதில் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற 5 பக்கத்துலேயும் நம்ம இதை மாதிரி டைமண்ட் ஷேப் கொண்டு வரணும். நம்ம எப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது பாருங்கள், இப்போ இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோம். அதில் வந்து இந்த பக்கம் போன ஒயரை நம்ம இந்த சைடு முடிச்சிட்டோம், இந்த சைடு போன ஒயரை நம்ம இந்த பக்கம் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது 2 ஒயர் ஜாயிண்ட் ஆகும். நம்ம அப்படியே இப்படி கிராஸாக இப்படி போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இதை பாருங்கள், நம்ம அப்படி முடித்தோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப் வரணும். அப்போ வந்தால் தான் உங்களுக்கு கூட கரெக்டு. இதே மாதிரி மற்ற 5 பக்கத்துலேயும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னுட்டு. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். நம்ம இந்த ஒயர் எடுத்து நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்தோம் பாருங்கள். இது ஃபுல்லாக முடித்தோன்னா, இந்த 6 ஒயரை எடுத்து முடித்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ வாங்க அடுத்தது எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போ இந்த 2 க்ரீன் ஒயரை எடுத்துக்கணும். இந்த 2 க்ரீன் ஒயரை எடுத்து நம்ம ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்படி நம்ம நார்மல் நாட் போட்டுக்கிட்டோன்னா இப்போ இந்த ஒயர் 2 பக்கம் பிரியும். அந்த 2 பக்கம் பிரிகிற ஒயரில் நம்ம இந்த ரோஸும்
க்ரீனே வச்சு நம்ம இந்த சைடு போட்டுக்கிட்டே வரணும் ஒரு மிக்சட் நாட்டை. இதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற இந்த 6 ஒயர்லேயும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இது நான் கடைசி வந்துட்டேன். இப்போது நம்ம இந்த சைடு எடுத்து இந்த பக்கம் போச்சு பார்த்திங்களா, 2ஆக பிரிஞ்ச ஒயரில் இந்த பக்கம் நம்ம இந்த பார்டரை போடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். நான் சுற்றி போட்டுட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பார்ட்ரு சுற்றி போட்டுட்டேன். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்றதை சொல்கிறேன். நம்ம சுற்றி பார்ட்ரு போட்டோன்னே இந்த மாதிரி பிங்க் கலர் ஒயர்லாம் கிராஸ் கட்டாக வரும் நமக்கு கீழே வந்த மாதிரியே. இப்போ நாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கிராஸ் ஆகிற ஒயர் எடுத்து நாம் நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போட்டு இந்த 6 ஒயரையும் நம்ம அப்படியே பின்னிக்கிட்டே வரணும். கீழே எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் பின்னிகிட்டே வந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த சைடில் கிடைச்ச மாதிரி இங்கேயும் கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோன்னா இதுக்கு நம்ம பார்டர் கட்டணும். பாருங்கள், இதுக்கு நம்ம பார்டர் போட்டோன்னா இதே மாதிரி வரும். இந்த கூட ஃபுல்லாகவே நாம் இந்த மாதிரி தான் போடணும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் வந்து இப்போ நம்ம இங்கே பண்ண மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பண்ணணும். இப்படியே பண்ணிகிட்டே வந்தோன்னா இந்த கூடை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். நான் இந்த கூடையை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த பேஸ்கெட் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு நீங்கள் ஹேண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஜா பேஸ்கெட்டாக ஆகும். நீங்கள் இப்படியே வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக இருக்கும். நீங்கள் பூஜா பேஸ்கெட்டாக நீங்கள் ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தேங்காய், பழம் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் கரெக்டாக இருக்கும். நல்லா அகலமாக இருக்குது இந்த கூடை. பாருங்கள், இதை நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.